தமிழொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய காலை நேர தலைப்புச் செய்திகள். சீனா, அமெரிக்கா, ஜப்பான் மற்றும் ஐக்கிய அரபு ராச்சியம் உள்ளிட்ட 20 வெளிநாட்டு நிறுவனங்கள் சபுகஸ்கந்த எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தை விரிவுபடுத்துவதற்காக இணைந்து பணியாற்ற ஆர்வம் காட்டியுள்ளன. சபுகஸ்கந்த எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தை விரிவுபடுத்துவதற்கான திட்டங்கள் தொடர்பில் ஏலதாரர்களை இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் முன்னதாக அழைத்திருந்தது. இதன்படி குறித்த திட்டங்களை ஏற்றுக்கொள்வது வெள்ளிக்கிழமையுடன் முடிவடைந்திருந்த நிலையில் மேற்படி நிறுவனங்கள் ஆர்வம் காட்டியுள்ளதாக தென்னிலங்கை ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவில் தற்போது நெருங்கி தமது ஆதரவை வெளியிட்டு வரும் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவின் சகாக்கள் வெளியிட்ட அறிக்கைகள் தொடர்பில் விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. திசா ஹொட்டியாராச்சி மற்றும் இலங்கை பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் ஆகிய இருவரும் வெளியிட்ட பிரச்சார மற்றும் அரசியல் சூழ்ச்சி அறிக்கைகள் இப்போது குறிப்பாக ராஜபக்சர் குடும்பத்திற்கு சங்கடத்தை ஏற்படுத்தியுள்ளதாக கூறப்படுகிறது. இதன் பின்னணியில் நாமல் ராஜபக்ச மகாநாயக்க தேரர்களை சந்திக்கும் நகர்வில் முற்றிலும் தோல்வியடைந்துள்ளதாக அரசியல் வட்டாரங்களில் கூறப்படுகிறது. நாமல் ராஜபக்ச இதுவரை நடந்து கொண்ட விதத்தின் அடிப்படையில் புதிய பொறுப்புகளை ஏற்க யாரும் முன்வரவில்லை என்பதை கட்சியின் உள்ளக வட்டாரங்கள் உறுதிப்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதன்படி மகாநாயக்க தேரர்களை நேரடியாக சந்திப்பதன் மூலம் நாமல் தொடங்க திட்டமிட்டிருந்த அரசியல் திட்டமும் முற்றிலும் தோல்வியடைந்துள்ளதாக கூறப்படுகிறது. முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்கவும் அடுத்த 2 அல்லது 3 வாரங்களுக்குள் கொழும்பில் உள்ள உத்தியோகபூர்வ இல்லத்திலிருந்து வெளியேறுவார் என தகவல் வெளியாகியுள்ளது. சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க தற்போது உடல்நிலை சரியில்லாமல் இருப்பதால் இந்த நடவடிக்கை தாமதமாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த உத்தியோகபூர்வ இல்லத்திலிருந்து வெளியேறி வாடகை வீட்டிற்கு குடிபெயர திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகின்றது. முன்னாள் ஜனாதிபதிகளின் சலுகைகளை நீக்கும் மசோதா சமீபத்தில் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட நிலையில் முன்னாள் ஜனாதிபதிகள் அரசு உத்தியோகபூர்வ இல்லத்தில் இருந்து வெளியேறி வருகின்றனர். லொரி மோதி பாடசாலை மாணவன் ஒருவர் பரிதாபகரமாக உயிரிழந்துள்ளார். இந்த விபத்து நேற்று காலை கம்பகா மினுவாங்கொடை வீதியில் வீதியவத்த சந்தையில் இடம்பெற்றுள்ளது. அதிக வேகத்தில் பயணித்த லொரியொன்று வீதியில் பயணித்துக் கொண்டிருந்த பாடசாலை மாணவன் மீது மோதி பின்னர் கார் மற்றும் துவிச்சக்கர வண்டி மீது மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. விபத்தில் படுகாயமடைந்த 15 வயது பாடசாலை மாணவன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். கைது செய்யப்பட்ட பாதாள உலக கும்பல் கெகல் பத்ர பத்மி உட்பட அவர்களிடமிருந்து மீட்கப்பட்ட 31 கையடக்க தொலைபேசிகள் மூலம் விசாரணை நடத்தப்படும் என்று பொது பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். அதில் வெளியாகும் தகவல்களின் அடிப்படையில் உண்மைகள் நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்படும் என்று அவர் கூறியுள்ளார். இதன்படி கைப்பற்றப்பட்ட 31 கையடக்க தொலைபேசிகள் மூலம் நடத்தப்படும் விசாரணைகளின் மூலம் பாதாள உலக கும்பல் உறுப்பினர்களுடன் தொடர்பு கொண்டிருந்த நபர்கள் பற்றிய ஏதேனும் தகவல்கள் தெரிய வந்தால் அந்தஸ்தை பொருட்படுத்தாமல் அவர்களுக்கு எதிராக சட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். காற்றுடன் கூடிய மழை காரணமாக யாழ்ப்பாணத்தில் 3 குடும்பங்களைச் சேர்ந்த 14 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக யாழ் மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவின் பிரதி பணிப்பாளர் TN சூரியராஜா தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், வேலணை பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட J28 கிராம சேவகர் பிரிவில் காற்றுடன் கூடிய மழை காரணமாக 2 வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளது. அத்துடன் 2 குடும்பங்களைச் சேர்ந்த 10 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். அதேபோல் சங்கானை பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட J169 கிராம சேவகர் பிரிவில் வீடு ஒன்று பகுதியளவில் சேதமடைந்துள்ளதுடன் 4 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் என குறிப்பிடப்பட்டுள்ளது. தொடரும் மழையுடனான வானிலை காரணமாக நாட்டின் 5 மாவட்டங்களுக்கு 24 மணி நேர மண்சரிவு அபாய முன்னெச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் நேற்று மாலை 6 மணிக்கு அறிக்கை ஒன்றை விடுத்து இதனை அறிவுறுத்தியுள்ளது.
இதன்படி பதுளை மாவட்டத்தின் காலியல, எல்ல, பதுளை மற்றும் பசறை பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்குட்பட்ட பகுதிகள், குருநாகல் மாவட்டத்தின் நாரபல, மாத்தளை மாவட்டத்தின் உக்குவளை மற்றும் ரத்தோட்டி ஆகிய பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கு மண்சரிவு முன்னபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் நுவரெலியா மாவட்டத்தின் கொத்மலை, மொனராகலை மாவட்டத்தின் படல்கும்புர மற்றும் பிபிலை பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கு மண்சரிவு அபாய முன்னெச்சரிக்கை வழங்கப்பட்டுள்ளது. நாட்டில் சிசுக்களை கைவிட்டு செல்லும் சம்பவங்கள் தற்போது அதிகரித்துக் கொண்டே வருகின்றன. சட்டவிரோதமான முறையில் பிரசவிக்கப்பட்ட சிசுக்களே இவ்வாறு வீசப்பட்டு வருவதாக ஆய்வுகளில் தெரிய வந்துள்ளது. இந்த நிலையில் மாத்தளை பிடகந்த தோட்டத்தில் உள்ள பழைய தேயிலை தொழிற்சாலைக்கு அருகிலுள்ள வடிகானில் வீசப்பட்ட புதிதாக பிறந்த சிசு ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. காந்தி நுவர காவல்துறையினருக்கு கிடைக்கப்பெற்ற தகவலுக்கமைய குறித்த சிசு மீட்கப்பட்டு மாத்தளை பொது மருத்துவமனையில் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. சிசுவின் பெற்றோர்கள் அல்லது பாதுகாவலர்கள் குறித்து இதுவரை எந்த தகவலும் வெளியாகவில்லை. ராஜபக்சர்கள் பாரிய குற்றங்களை இழைத்தவர்கள். அவர்களுக்கு எதிராக நீதிமன்ற நடவடிக்கைகள் துரிதப்படுத்தப்படும். சட்டத்தின் பிடியில் இருந்து அவர்கள் தப்ப முடியாது என அமைச்சர் நலிந்த ஜேதிச தெரிவித்தார். கொழும்பிலிருந்து தங்காலைக்கு குடியமரச் சென்றுள்ள மஹிந்த ராஜபக்சவும் அவரின் குடும்பத்தினரும் அங்கிருந்து கொண்டு அரசியல் லாபம் தேடும் வகையில் ஒப்பாரி வைக்கின்றனர். அவர்களின் ஒப்பாரியினால் நீதிமன்ற நடவடிக்கைகளை நிறுத்த முடியாது. ஒப்பாரி வைத்து தப்பு பிழைக்கலாம் என்று அவர்கள் எண்ணுகின்றனர். மனித உரிமை மீறல்கள் மற்றும் ஊழல் மோசடிகள் என ராஜபக்சர்கள் இழைத்த குற்றங்களுக்கு தண்டனை கிடைத்தே தீரும். மீண்டும் மொட்ட கட்சியின் ஆட்சி மலரும் என்று குட்டி ராஜபக்ச நாமல் கனவு காண்கின்றார். அவர் இழைத்த குற்றங்களை அவர் மறந்தாலும் மக்கள் மறக்கவில்லை என்று அவர் தெரிவித்துள்ளார். மின்சார கட்டணத்தை 6.8% அதிகரிப்பது தொடர்பில் இலங்கை மின்சார சபையால் முன்வைக்கப்பட்ட முன்மொழிவு குறித்து பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் தீர்மானம் இம்மாதம் 15ஆம் தேதி அல்லது அதற்கு முன்னதாக வெளியாகும் என பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். மின்சார கட்டண திருத்தங்கள் தொடர்பான பொது ஆலோசனை செயல்முறை தற்போது நடைபெற்று வருகின்றது. இம்மாதம் 8ஆம் தேதி மேல் மாகாண ஆலோசனையின் இறுதி அமர்வின் பின்னர் இது தொடர்பான இறுதி தீர்மானம் எடுக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். சம்பத் மெனம்பேரியின் மைத்துனர் நேற்று கைது செய்யப்பட்டார். குறித்த சந்தேக நபர் நேற்று மதியம் மேல் மாகாண வடக்கு குற்ற விசாரணை பிரிவால் பியகமகுரி பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டார். இவர் பெக்கோ சமனின் அனைத்து நீதி விவகாரங்களையும் நிர்வகித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்நிலையில் சந்தேக நபரிடமிருந்து விற்பனைக்காக தயாராக இருந்த 555 கிராம் ஹெரோயின், கைத்துப்பாக்கி மற்றும் மெகசின் என்பனவும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. அஸ்விஸ்ம நலன்புரி திட்டத்தை விரைவில் ரத்து செய்வதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச குற்றம் சுமத்தியுள்ளார். அனுராதபுரத்தில் நடைபெற்ற கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இந்த விடயத்தை கூறியுள்ளார். அத்துடன் அஸ்விஸ்ம திட்டம் மக்களின் வறுமையை குறைப்பதற்கு தவறிவிட்டதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஒரு சமூக பாதுகாப்பு திட்டமானது வறுமை ஒழிப்பு, முதலீடு, சேமிப்பு, உற்பத்தி மற்றும் ஏற்றுமதியை உறுதி செய்ய வேண்டும் எனவும் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். பதுளை லுணுகலை பகுதியில் சுற்றுலா பயணிகள் 5 பேர் குளவிக்கொட்டுக்கு இலக்காகி லுணுகலை மாவட்ட மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். 17 முதல் 51 வயதுக்குட்பட்ட மாத்தறை பகுதியைச் சேர்ந்த 5 பேரே குளவிக்கொட்டுக்கு இலக்காகியுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். இந்த சுற்றுலா பயணிகள் பதுளை செங்கலடி வீதியில் யப்பாம 24ஆம் கட்டை பகுதியில் அமைந்துள்ள பேசம்பளை எனப்படும் சுற்றுலா பகுதியை பார்வையிட்ட போதே குளவிக்கொட்டுக்கு இலக்காகியுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. ஹொரணி மொரகக்கீன வீதியின் கனன்வில பகுதியில் நேற்று பிற்பகல் இடம்பெற்ற விபத்தில் தம்பதியினர் உயிரிழந்துள்ளனர். மொரகக்கீனவிலிருந்து ஹொரணை நோக்கி சென்ற சிறிய ரக பாரபூர்த்தி ஒன்றுடன் எதிர்திசையில் பயணித்த உந்தூர்லி ஒன்று மோதியதில் இந்த விபத்து நேர்ந்துள்ளது. அதிவேகத்தில் பயணித்த உந்தூர்லி ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து வீதியை விட்டு விலகி சிறிய ரக பாரபூர்த்தியுடன் மோதியுள்ளது. சம்பவத்தில் உந்தூர்லியில் பயணித்த தம்பதியினர் படுகாயமடைந்த நிலையில் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட போதே
உயிரிழந்ததாக காவல்துறையினர் தெரிவித்தனர். கிண்ணியா போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கச்சக்கொத்தீவு பிரதேசத்தில் முச்சக்கர வண்டியொன்று திடீரென தீப்பற்றி எறிந்து சாம்பலான சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. குறித்த சம்பவம் நேற்று மாலை இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த முச்சக்கர வண்டி கச்சக்கொத்தீவில் இருந்து கிண்ணியாவை நோக்கி சென்று கொண்டிருந்த போது இடையில் பழுதடைந்துள்ளது. இந்த நிலையில் இடையில் உள்ள வாகனம் பழுது பார்க்கும் இடத்தில் நிறுத்தி பழுது பார்த்து கொண்டிருந்த வேளையிலே தீப்பற்றியதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் சம்பவம் குறித்த மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இத்துடன் தமிழொலியின் இன்றைய காலை நேர தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.